வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 7 எக்ஸாமு. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காமன் கொஷின் பேப்பர் 70 மார்க் எக்ஸாமு 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டைமிங் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் தான் பேட்டர்னு. புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க, 10 கண்டிப்பாக புக் பேக்கிலேருந்து வரும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்பா தத்துவம் கேட்டிருக்காங்க. அயனியாக்கும் ஆற்றலை வரிசையில் இடமிருந்து வலமாக தொகுதியில் மேலிருந்து கீழாகும் எவ்வாறு வேறுபடுகிறது? பாரிஸ் சாந்தோட பயன்கள் அடிக்கடி கேட்கக்கூடியது. வெப்ப இயக்கவியலின் முதல் விதியினை எடுத்து எழுதுக. PCl5 சிதைவடையும் வினை. படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? பென்சிலில் இருந்து டொலுவினை நீரற்ற AlCl3 முன்னிலையில் எவ்வாறு பெறுவாய்? வினையின் பெயரையும் சமன்பாட்டினும் எழுதுக. ஓசோன் பூமியின் பாதுகாப்பு கூட என கருதப்படுகிறது ஏன்? நைட்ரிக் அமிலத்தின் லூயிஸ் புள்ளி அமைப்பினை வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினா. இதில் 33வது வினா கட்டாய வினா. ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கிய வினா. கண்டிப்பாக இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். போர் அணுமாதிரியின் கருதுகோள்கள் எழுதுக. அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. என்ட்ரி விதியினை எழுது. பிணைப்பு தரம் வரையறுக்கவும். அதுக்கு கீழே பென்சிலில் காணப்படும் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையினை எழுதுக. குளோரோ பென்சினை எவ்வாறு மாற்றுவாய்? ஃபீனால் அனலின். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25ன்னு கொடுத்துருக்காங்க. இணையும் வினைகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. புதிய அவர்தான விதியினை கூறுக. ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் அடிநிலை ஆற்றல், 2வது கிளையூற்ற நிலையில் எலக்ட்ரான் ஆற்றல் என்ன? கிப்ஸ் கட்டில ஆற்றலின் கடிதவியல் சமன்பாட்டினை எழுதுக. ஹைட்ரைடுகள் என்றால் என்ன? ஹைட்ரைடுகளின் வகைகள் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சால்வே முறையில் சலவை சோடா எவ்வாறு தயாரிப்பாய்? தன்னிச்சை வினைக்கான நிபந்தனைகள் என்ன? நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தெரிவிக்கவும். வேதி சமநிலை வினை இயங்கு சமநிலை என கருதப்படுவது ஏன்? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு KPKC வினையினை எழுதுக. கரைதிறன் என்றால் என்ன? கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? கரிமச் சேர்மத்தின் சிறப்பியல்புகளை எழுதுக. ஆல்கஹால் படிவரிசையில் உள்ள முதல் 4 சேர்மங்களின் IUPAC பெயர் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதுக. பென்சீன் வளையத்தினை பெற்றுள்ள மற்றும் பென்சீன் வளையத்தினை பெற்றிராத சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. தூண்டல் விளைவினை எடுத்துக்காட்டு விளக்குக. N2 மூலக்கூறு உருவாறுதல் மூலக்கூறு ஆர்பிட்டல் கொள்கை மூலம் விளக்குக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓரினை அமினை கண்டறியும் பயன்படும் சோதனையின் பெயரினை குறிப்பிடுக. மேற்கூறிய சோதனைக்கான சமன் செய்யப்பட்ட வினையினை எழுதுக. அமில மலையோட தீய விளைவுகளை எழுதுக. இதான் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வேதியியல் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.